சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மோசேவுடைய தாயார் அவனுக்கு சொல்லி தந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் சொல்லித்தர வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு தான் முதலிடம், அவர் தான் பெரியவர், அவர் தான் மேன்மை உள்ளவர், அவரை முதலாவது வைக்கிறார், அவரை நாட வேணும் என்கிற போதனையை பாலூற்ற போதே கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் குழந்தையாக இருக்கும்போதே, சிறியவனாக இருக்கும்போதே கர்த்தரை பற்றி பெரிய எண்ணம் இருக்கும். பெரியவனான போது அவன் எல்லா பாவ சந்தோஷங்களையும் வெறுப்பான். அவன் மற்ற காரியங்களை, வெறுக்க வேண்டிய காரியங்கள்லாம் வெறுத்து எதை பற்றிக்கொள்ள வேணுமோ அதை பற்றி கொள்ளுவான். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மையும் பெருகும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் போதித்து வருகிறேன். இதை பல்வேறு பகுதிகளாக போதிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதன்படி முதல் பகுதியாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை போதித்தேன். அதன் பிறகு இரண்டாம் பகுதிக்கு வந்தோம். அதிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று 10 விதமான பரவலாய் நம்பப்படும் பொய்களை எடுத்து கூறி தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் இங்கே எடுத்து கூறினேன். இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்ல போகிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டவர்கள் ஒரு சிலர் ஒருவேளை இதெல்லாம் உண்மைதான், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நான் நன்றாக இருப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு அது நடக்கவில்லையே, நானும் தான் நம்புகிறேன், நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் அதை வாஞ்சிக்கிறேன், நானும் தான் அதை விரும்புகிறேன், ஆனால் எனக்கு அது நடக்கவில்லையே, எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் எனக்கு உண்டாகவில்லையே, நானும் எவ்வளவோ அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லுறது உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன், எனக்கு நடக்கவில்லையே என்று அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சில கேள்விகள் உங்களுடைய மனதிலே இருக்கலாம். ஆகவே இந்த மூன்றாம் பகுதி செழிப்பாய் வாழ்வதற்கு சில முக்கிய தகுதிகள் என்பதை குறித்ததாக இருக்கிறது. செழிப்பாய் வாழ்வதற்கான சில முக்கிய தகுதிகள் என்பதை குறித்து போதிக்கப் போகிறேன். இதில் முதல் தகுதி என்னவென்றால், வாழ்க்கையில் எதை முதலாவது வைக்க வேணுமோ அதை முதலாவது வைக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We must learn to put first things first. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு வாழ்க்கையில் முதலாவது இடம் உண்டாயிருக்க வேண்டும். இயேசு இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்? அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே பார்ப்பீர்கள், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்து வைத்திருக்கிறாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்று சொன்னால் புசிக்கிறதுக்கு, குடிக்கிறதற்கு, நாம் தங்குவதற்கு, நாம் உடுத்துகிறதற்கு, இப்படி பொருளாதார காரியங்கள், நம்முடைய தேவைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த பொருளாதாரத்தை பிரச்சனையாக கருதுகிறோமோ அதை பற்றி சொல்லுகிறது வேதம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே பரலோக பிதா அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வையுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். அந்த வசனத்திலேயே இருக்கிற முக்கியமான வார்த்தை என்னவென்றால் முதலாவது என்கிற வார்த்தை. அநேகர் தேவனுக்கு இடம் கொடுக்குறார்கள். வாழ்க்கையிலே கடவுளுக்கு இடம் உண்டு, வேதத்தை வாசிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், அழைத்து போகிறாங்க, ஏதோ சில காரியங்கள்லாம் சரியாக செய்கிறார்கள், உண்மைதான். ஆனால் முதலாவது இடம் இருக்கிறதா கடவுளுக்கு என்று சொன்னால் அங்கே தான் பிரச்சனை. பாருங்கள், இடம் இருக்கிறது நிச்சயமாக, ஒரு முக்கிய இடம் கூட அவர்கள் கொடுத்து வைத்திருக்கலாம் கடவுளுடைய காரியங்களுக்கு, ஆனால் முதலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் அங்கே முக்கியம். வேதத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை குறித்து எபிரேயர்களது நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். பாருங்கள், மோசே பெரியவனான போது எப்படி நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆனால் பெரியவனானது போது நடந்து கொண்டதுடைய காரணம் என்னென்னா, சிறியவனாக இருந்தபோது அவனுக்கு ஏதோ போதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய சம்பவத்தை அறிவீர்கள், அவன் சரித்திரத்தை அறிவீர்கள். இக்கட்டான சூழ்நிலையில் பிறந்தவன், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக கொண்டு போய் அவனை மறைத்து வைக்கிறார்கள். அங்கே பார்வோனுடைய குமாரத்தி அவனை கண்டெடுத்து வளர்க்க ஆசைப்படுகிறாள். வளர்ப்பதற்கு உதவியாக இருக்க ஒரு பெண்ணை தேடுறாங்க. அப்போ தெய்வாதீனமாக தாயே வந்து கொண்டு வரப்படுகிறாள். அவனுடைய சொந்த தாயே வந்து இவனை அரண்மனையில் வளர்க்கிறாள். ஒரு காலத்தில் பார்வோனுடைய சேனை, குதிரை, ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து நாசமாக்க போகிற ஒருவனை பார்வோனை சோறு போட்டு படிப்பு கொடுத்து வளர்த்து வருகிறார் அரண்மனையில். இதுதான் தெய்வாதீனமான செயல். பாருங்கள், கர்த்தருடைய செயல்களெல்லாம் அற்புதமானதாக இருக்கிறது. கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார்.
அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும்போது அரண்மனைனா ஒரு சாதாரண காரியம் இல்லை. அன்றைக்கு இருக்கிற ராஜ்யங்களிலே பெரிய ராஜ்யம் எகிப்து. அதனுடைய செல்வமும் ஐஸ்வர்யமும் மகத்துவமும் பெருசாக இருந்தது. ஆனால் அவனை வளர்த்த தாய் ஒரு யூத பெண்மணி, ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவள். அவள் ஏதோ ஒன்று அவனுக்கு போதிச்சிருக்கிறாள். அதனால தான் பெரியவனான போது பார்வோனுடைய மகளுடைய குமாரன் எனப்படுவது வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. வெறுக்கிறதுனா சாதாரண காரியம் அல்லது. எப்படி ஒருத்தன் அரண்மனையை வெறுப்பான், எப்படி அதில் இருக்க சுகங்களை வெறுப்பான், அதாவது செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எப்படி ஒருத்தன் இந்த இதெல்லாம் வேணாம் எனக்குன்னு சொல்லி வெறுத்து வெளியே வருவான். ரொம்ப கஷ்டம் பாருங்க. எப்படி வெறுப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அதை விட பெருசு ஒன்று இருக்கிறது என்று யாரோ போதித்து இருக்கிறார்கள். அந்த அம்மா நிச்சயமாக வெறும் பால் மட்டும் ஊட்டி வளர்க்கல, அவனுக்கு விசுவாசத்தையும் ஊட்டி இருக்கிறார்கள். அவளுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க வளர்க்கும் போதே, நீ ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த பிள்ளை, ஆபிரகாமை சீமான் ஆக்கின தேவன் நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மகா உன்னதமான தேவன் நம்முடைய தேவன். இந்த பார்வோனுடைய வெள்ளியும் பொண்ணும் இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆகாத, இதை பார்த்து இதை பெருசுன்னு நினைக்காத, இதை விட பெருசு ஒன்று இருக்குது. அதை தான் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிற தேவனோடு, நம்முடைய முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தேவன். நமக்கு என்ன தேவையோ நாம் தேவனத்தில் போய் கேட்கலாம். பார்வோன் தர்றது என்ன, அதுக்கும் மேலாக 1000 மடங்கு நமக்கு செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை அந்த தாயார் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்த்துருக்கிறார்கள் பாருங்கள். சிறியவனாக இருக்கும்போது அதை ஊட்டி வளர்த்துருக்கிறார்கள். அதனால தான் பெரியவனான உடனே அவனுடைய வேல்யூ சிஸ்டமே வேறு மாதிரி இருக்குது. அரண்மனையை பார்க்குறான், அதை பற்றி ஒரு பெரிய இது இல்லை அவனுக்கு. பார்வனுடைய செல்வத்தை பார்க்குறான், பணத்தை பார்க்குறான், வெள்ளியும் பொன்னியும் பார்க்குறான், அதெல்லாம் ஒரு பெருசாக அவனுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவன் அதை விட பெருசான ஒன்றில் கண்ணை வைத்திருக்கிறான், தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறான். நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிட்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஐயா, அரண்மனையை வெறுத்தான், எல்லாத்தையும் சுகத்தையும் வெறுத்தான், நாம் இப்படி தான் வெறுக்கணும், இந்த உலகத்தை வெறுக்கணும், வீட்டை வெறுக்கணும், வாசலை வெறுக்கணும், பணத்தை வெறுக்கணும். இதே பாருங்கள், சிலர் நினச்சிட்டு இருக்காங்க ஆவிக்குரிய ஜீவியம்னா என்னத்தை வெறுத்தோங்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று. அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது தான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க ஆரம்பித்து விடுகிறது. இவன் பாருங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தரை மேன்மையாக எண்ணுகிறான், கர்த்தருக்கு முதலிடம் உண்டாயிடுச்சு. ஆகவே பார்வோனுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மரியாதை கிடையாது, கர்த்தருக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மரியாதை கொடுக்குறான். ஆகவே தான் இதை வெறுத்து துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டானாம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களோடு போய் சேர்ந்தால் கொஞ்ச நாளைக்கு துன்பம் அனுபவிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நாளடைவில் அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் என்று தான் அதை போய் அவன் தெரிந்து கொள்கிறானாம். அது மட்டுமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனத்திலே, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினுக்கு வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லாத போல தெரியுது. ஏனென்றால் தேவன் அவருக்கு என்ன தருகிறார் என்கிறது அவனுக்கு பெருசாக தெரியுது. அவங்க முற்பிதா ஆபிரகாமை போலவே இருக்கான் பாருங்கள். ஆபிரகாம் அப்படி தான் ஒரு முறை வெள்ளி பொண்ணெல்லாம் குவிச்சு கிடக்குது அவனுக்கு முன்னால். சில ராஜாக்களோடு போய் அவன் யுத்தமிட்டு இவனால தான் அந்த யுத்தத்திலே ஜெயிக்கிறார்கள். அந்த ராஜாக்கள் சொல்கிறாங்க, நீங்களே வச்சுங்க வெள்ளி பொண்ணெல்லாம், எங்கள் ஜனங்களை மட்டும் எனக்கு திருப்பி தாருங்கிறாங்க. அவன் சொல்லுறான், அவங்களிடத்துலேருந்து ஒரு பாதரட்சியின் வாரம் கூட நான் எடுக்க மாட்டேன், ஏனென்றால் நீங்கள் என்ன பணக்காரனாக்குன்னு நாளைக்கு சொல்லுவீங்க, என்னுடைய தேவன் தான் என்ன பணக்காரனாக்குறாரு, அதனால் இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என்னை மகா உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன், அவர் எனக்கு எல்லாத்தையும் தருவார்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வெள்ளியும் பொண்ணு வேணாம், அது இல்லாத வாழ்க்கை, ஓட்டாண்டிய வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லலை. ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாக இருந்தான் பாருங்கள், பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான் அவன். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக வழங்குது, கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், என்னுடைய தேவன் மகா உன்னதமான தேவன், ஆகவே மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. மோசேயும் அப்படியே தான் இருக்கிறான் பாருங்கள். இதை ஏன் வெறுத்தான்னா அது பெருசு என்று எண்ணுகிறான். நாம் இன்றைக்கு எதை பெருசு என்று எண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு எது இன்றைக்கு பெருசாக இருக்கிறது? அநேகருக்கு இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்கள் அவ்வளோ பெருசாக தெரியல பாருங்கள். தங்களுடைய உழைப்பும் தங்களுடைய பிரயாசமும் தங்களுடைய காரியங்களும் இதுதான் பெருசாக இருக்குது. ஆகவே தான் ஏதோ நேரம் கிடைச்சப்ப கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்கிறது, நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போகிறது, நேரம் கிடைச்சா வசனத்தை கேட்குறது, நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுறது, மற்றதெல்லாம் முதல்ல செஞ்சுட்டு இதுக்கு ஏதோ வாழ்க்கையில் கொஞ்சம் இடத்த கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய வேர்வெல்லாம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்கிற மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டான உடனே, அதை ஒரு மனுஷன் விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தரை தான் அதிகமாக நாட ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் வெறும் உழைப்பில் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தான் எனக்கு ஐஸ்வர்யமே உண்டாகிறது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகி விடுகிறது. ஆகவே ஐஸ்வர்யத்தை தேடுறது காட்டிலும் கர்த்தரை தேடுறான். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தருகிறது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எது பெருசாக இருக்கிறதுங்கிறத அவனுடைய நடவடிக்கையிலே பார்த்துடலாம். அவனுக்கு எது அவனுக்கு வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கிறதுங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறதுன்றதை பற்றி பேசி வருகிறோம் இல்லையா? அது ஒருவேளை அப்ஸ்ட்ராக்டாக தெரியல உங்களுக்கு. நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறது தான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்று. கர்த்தரை மதிக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவன் கர்த்தரை மதிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறது என்று சொல்லுவது அதை கேட்டு அதை செய்து அதன்படி கை கொண்டு அதன்படி நடப்பது. அப்படி நடக்கும்போது கர்த்தருக்கு ஒரு முதலிடம் கொடுக்குறான்ற அர்த்தம். இதை கேட்க கவனமாக இருக்கும்போது தான் எல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்போ தெளிவாக விளங்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கிறது. ஆகவே தான் 3 யோவான் 2 வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். எல்லா ரீதியிலையும் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாத்திலையும் நீ நன்றாக இருக்க வேண்டும். எல்லா ரீதியிலும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆத்ம வாழ்வுனா என்ன? ஆவிக்குரிய வாழ்வு, கர்த்தரை அறிகிற அறிவு. அதில் பெருக்கம் இருக்கிறதா? அதில் வாழ்வு இருக்கிறதா? கர்த்தரோடு நெருங்குகிறீர்களா? கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்களா? எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அதில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அதில் கவனமாக இருக்கிறீர்கள், அதில் வாழ்ந்திருக்கும் போது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணாலும் அவர் சொல்கிறாரு, ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க போகிறேன். நான் ஜெபம் பண்ணுறதுனால நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க போகிறதில்ல, உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க போகிற. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்கள், அந்த ஆத்ம வாழ்வுக்காக தான் ஜெபிக்கிறார். உங்களுக்காக இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு? உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு செய்த யாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். அதுதான் ஆத்ம வாழ்வு. அது உண்டாயிடுச்சுன்னா எல்லாம் உண்டாகும் என்கிற ரீதியில் தான் அவர் சொல்லுகிறார். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அப்போ சரீர சுகம் கூட பாருங்கள் ஆத்ம வாழ்வில் தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே தான் இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை சோமாக்குகிற கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர் நானே என்றார். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷனை போடுறாரு, அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, தகுதி இருக்குது. அது என்ன சொல்கிறாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ வசனத்தை கேட்டு அதை செய்து செவி கொடுத்து அதை கை கொண்டால், கேட்டு செய்து செவி கொடுத்து கை கொண்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ சுகத்தோடு வாழ்வது என்பது ஆவிக்குரிய வாழ்வோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்பேற்பட்ட இடத்தை கொடுத்துருக்கிறோம், அதை எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு அதை செம்மையாக செய்கிறோம், எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அதை கை கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து தான் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. யாத்ராம் 23 25 அதே தான் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு தேவனாகிய கர்த்தரையே சேவி அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு முதலிடம் கொடு, கர்த்தரை பெருசான கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணும்போது அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவாராம், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. அப்போ வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள். தேசத்துக்கே ஒட்டுமொத்தமாக வாக்கு தத்துவம் தர ஒரு ஆள் கூட தேசத்திலேயே மலடு இருக்காது, கற்பம் விழுகிறதுங்கிறது தேசத்திலே இருக்காதுங்கிறாரு. வீட்டுக்கு வீடு நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். எப்போ அதெல்லாம் நடக்கும்? தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயாக. சேவிப்பாயாகன்னா என்ன? அப்பப்போ அவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போகிறதா கிடையாது. சேவிப்பாயாகன்னா அவருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து செய்ய கவனமாக இருந்து அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. உபாகம் 28 இன்னும் அதை ஆழமாக நாம் வாசிக்கிறோம். அங்கே உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆசீர்வாதம்ங்கிறதுல எல்லாம் அடங்கி இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாம் அடங்கி இருக்குது. பொருளாதாரம் அதில் ஒரு பகுதி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. உபாகம் 28 ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது. அதில் எல்லாம் வருது பாருங்கள். ஆனால் அதுக்கு கண்டிஷனை முதல்ல சொல்லிடுறாரு. 1 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன் நடக்கலைங்கிறத பார்க்க வேண்டும். எப்படி நாம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்துருக்குறோமா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துருக்குறோமா என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, செஞ்சால் உண்மையில் பலிக்கும். கண்டிப்பாக அது பலிக்கும். பலிக்கலைன்னா நம்ம சைடில் என்ன தப்பு இருக்குன்னு தான் நாம் கவனிக்கணுமே ஒழிய, நான் நல்லா தானே இங்கே இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், கர்த்தர் எனக்கு ஏன் இதை வாய்க்க பண்ணலைன்னு கேட்கக்கூடாது. நம்ம தான் பார்க்க வேண்டும். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகள் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பை செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன எப்படி சொல்கிறது? ஆடு மாடுகள், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? கூடையில் தான் போய் வாங்கிட்டு வரோம் எல்லாத்தையும் பாருங்கள். அது நிறைவாக இருக்குமா? அதில் செழிப்பு இருக்கும். மாப்பு செய்கிற தொட்டி, கிரைண்டர் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உங்களுக்கு எதிராக கிளம்புகிற சக்திகளை குறித்து இங்கே பேசுகிறது. ஒன்று எல்லாத்திலையும் ஜெயம். ஒரு வழியாக 7 வழியாக ஓடி போவார்கள். கர்த்தரும் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கண்டிஷனை கவனிக்க வேண்டும். திரும்ப திரும்ப ஒரு காரியம் வருதுன்னா ஒரு பகுதியில், வேத பகுதியில், அதுதான் அங்கே பாயிண்ட்னு அர்த்தம். 1ஆம் வசனத்தில் வருது, திருப்பி இங்கே வருது 9ஆம் வசனத்தில். 10ஆம் வசனத்தை கவனிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எப்பொழுது? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நீ நடக்கும்போது. எல்லாருமே பயப்படுவாங்களாம். கடவுள் இவனோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தரும் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தரும் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எல்லாத்திலும் பரிபூர்ணம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கண்டிஷனுக்கு கீழ்ப்படியும் போது இதெல்லாம் நடக்குதுன்றார். 14ஆம் வசனத்தில் மறுபடியும் கண்டிஷன் வருது பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். செவி கொடுத்து வந்தால்னு சொன்னால் அன்றாடம் அப்படியே வாழ்ந்தால், செவி கொடுத்து கொண்டே வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. நாம தான் மாறிடுறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவருக்கு முதலிடம் கொடுக்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது நிச்சயமாக இவள் எல்லாம் கூட வந்துடுதுன்னு அதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே மறுபடியுமாக இதை நாம் வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எப்படி சொல்லி இருக்குது என்று கொஞ்சம் பார்க்க வேணும். பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுன்னா கர்த்தருக்கு முதலாவது இடத்தினுடைய வாழ்க்கையில் கொடு. கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறதுனா கீப் காட் ஃபர்ஸ்ட். அதனால தான் முதற் பலனை, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலன்னா சம்பாரிச்சுட்டு ஏதோ ஒரு பகுதியை கொண்டு வர்றது இல்லை. முதற் பலன் சொன்னால் கர்த்தருக்கு யூ மஸ்ட் கிவ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். முதலானதையும் சிறந்ததையும் கர்த்தருக்கு என்று எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் வருமானம் கையில் வருது, சம்பளத்தை வாங்குகிறான். வாங்கின உடனே இந்த வசனத்தின்படி பார்த்தா அவனுடைய பொருளால் விளைவின் எல்லாம் முதற் பலனால் அப்படின்னு சொன்னால் வந்த உடனே அவன் கர்த்தரை நினச்சி பார்க்கலாம். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுத்தவர் என்று எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுகிறான்? அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி 10ல் ஒரு பங்கு எடுத்து தசம பாகமாக எடுத்து வைக்கிறான். என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தசம பாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறனால கர்த்தருடைய வார்த்தையின் பற்றி அதை முதல்ல எடுத்து வைக்கிறான். எல்லாம் செலவழிச்சிட்டு மீச்சம் மீதி இருந்தால் கொடுக்குறது இல்லை. முதல்ல வருமானத்திலேருந்து 10ல் ஒரு பகுதி எடுத்து வைத்துடுறான் பாருங்கள். எடுத்து வச்சுட்டு சரி கர்த்தர் சொன்னபடி எடுத்து வச்சிட்டோன்னு அவன் யோசித்து பார்க்குறான். ஆனால் கர்த்தரை குறித்த அன்பு அவனுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது, ஆட்கொள்கிறது. நான் கர்த்தருக்கு இன்னும் கொடுக்க வேணுமே, 10% போகாதாதுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறான், இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறான். அப்புறம் யோசித்து பார்க்குறான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனிதர் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் சொல்லியிருக்குது. ஆகவே அளவை கொஞ்சம் அதிகமாக்குவோம், எதிர்பார்ப்பையும் அதிகமாக்குவோம்.
இன்னும் நிறைய கர்த்தர் நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்து நிமித்தமாக இன்னும் கொஞ்சம் சேர்க்குறான். அதனால் சிலர் 10% ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அதிகமாக்கி கொண்டே போகிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் பெரும் பணக்காரர்கள் சிலர்லாம் கர்த்தருக்கென்று 90% கொடுத்து வரலாம். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். அவரவர் விசுவாசத்தின்படி அவரவர் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அன்பின்படி செய்கிறார்கள். அதில் மினிமம் தசம பாகம். அந்த மினிமம் தசம பாகத்தை எடுத்து வச்ச உடனே கர்த்தருக்கு முதலிடம்ன்றதை அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறான். ஆகவே தான் பாருங்கள், இந்த பொருளாதாரத்தை காட்டிலும் ஆவிக்குரிய சப்ஜெக்ட் உலகத்திலே ஒன்று கிடையாது. நீங்கள் ஒருவேளை என்னுடைய போதனைகளை கேட்டிருக்கிறவங்க சிலவங்க நினைக்கலாம், என்ன பணத்தை பற்றியே பேசுகிறார் வாரம் வேறு சப்ஜெக்டே இல்லையா, பைபிளில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி பேச வேணாமா, பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி? பணத்தை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, பணம் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய நிலையில் எங்கே இருக்கிறாங்கிறதுக்கு அளவுகோலாக இருக்கிறது. இதை காட்டில் ஒரு பெரிய அளவுகோலை பார்க்க முடியாது. ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி அதை குறித்த கண்ணோட்டம் அவனுக்கு இருக்குது, அதை எப்படி சேர்க்குறான், எப்படி கொடுக்குறான், என்ன செய்கிறான், அதை பற்றிய நோக்கங்கள் என்ன, அதை பற்றிய எண்ணங்கள் என்ன, பணம் அவனுக்கு என்னவா இருக்குதுன்னு பார்க்கும்போது அவன் இருதயம் எங்கே இருக்குது, அவனுடைய இருதயத்தை எது நிறைக்குதுன்றது திட்டவட்டமாக சொல்லிடலாம். அதனால தான் பாருங்கள், அநேகருக்கு பணத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் டச்சியாக இருக்குது. ஏனென்றால் பணத்தை பற்றி பேசும்போது நம்ம பற்றியே பேசுகிறோம், நாம் எங்கே இருக்கிறோங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம், அதை என்ன செய்கிறோம், அதை பற்றி எப்படி நினைக்கிறோங்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் என்னவா இருக்கிறோம், ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறோமா இல்லை மாம்சீகத்தில் வாழ்கிறோமா என்கிறத அது வெளிப்படுத்தி விடுகிறது. ஆகவே தான் பணத்தை குறித்து ரொம்ப போதிக்கணும் சபையில். மனுஷர் ஆவிக்குரிய நிலையில் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அப்போ கர்த்தருக்கு முதற் பலனை கொண்டு கொடுக்குறவன் எப்படி வர்றான்? இப்போ ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ பாக்கெட்டில் கைவிட்டு காணிக்க நேரத்தில் வந்ததை எடுத்து கொடுக்கறது இல்லை, திட்டமிட்டுக்கிட்டு வர்றான். வர்ற வழியில் ஏதோ பாக்கெட்டில் கைவிட்டு அல்லது ஆலயத்தில் உட்காந்துட்டு கைவிட்டு வந்ததை போடுறதில்ல, திட்டமிட்டு கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற இருதயத்தோடு அவன் அதை செய்கிறான். கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்பொழுது? முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டை கொடுக்கும்போது, தசவமானங்களை கொண்டு வரும்போது, கர்த்தரை உள்ளத்தில் நினைச்சு பார்க்கும்போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது. அப்படி கர்த்தரை கனம் பண்ணுறதுனா ஏதோ சல்யூட் அடிச்சுட்டு ஏதோ ஒரு 2 கும்பிடு போட்டு போகிறதில்ல. முதற் பலனை ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டை கர்த்தருக்கு என்று கொடுப்பது, அதுதான் சரி. இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. என்ன அற்புதமான வார்த்தைங்க பாருங்கள். எப்படி அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது? யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? செய்கிறதெல்லாம் வாய்க்கிற அனுபவம் நிச்சயமாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள்னால் அப்படி தான். கிறிஸ்தவ விசுவாசினா செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கணும். அவன் தன் காலத்தில் தன் கனியை தருகிற கனி தரும் வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும். அதாவது அந்த காலத்தில் நடக்க வேணும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட பச்சை பசேர்னு செழுமை நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்க வேணும். எப்போ அப்படி இருக்க போகிறோம்? நம்ம எப்படி இருக்க போகிறோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது அந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறிடுறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்? யோசுவா 1:8 அதையே சொல்லியிருக்கு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. கவனிக்க வேண்டும். இரவும் பகலும் ஏன் தியானித்து கொண்டிருக்கணும்? சொல்கிறதெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ ஒரு தியானிக்கிறான்னு சொன்னால், சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறபடி இரவும் பகலும் பிரியமாக தியானிக்கிறான் என்று சொன்னால் வசனத்தை அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் தியானிக்கிறான். அதனால தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியெல்லாம் அவன் செய்கிறதுனால அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. சிலர் சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதுங்க, எது செஞ்சாலும் கோளாறாயிடுது, ஒரு ஸ்டெப்பு முன்னால் எடுத்து வச்சா 9 ஸ்டெப்பு பின்னால் போயிடுறேன், எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. கடவுள் ஏன் என்ன அப்படி? கடவுள் உங்களை ஒன்றும் அப்படி பண்ணலை. கடவுள் சொல்கிறார், நீ இதன்படி செஞ்சால் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சேலஞ்சை எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அப்படி வாழ்ந்தால் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். கர்த்தரை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்முடைய குறை என்னன்னு பார்த்தா அதை சரி பண்ணுவோம். சரி பண்ணும்போது வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ இரவும் பகலும் எதுக்கு தியானிக்கிறாங்களாம்? அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அது என்ன வாயை விட்டு பிரியாது இருப்பதாக சொல்லுகிறேன் பாருங்கள். வசனம் வாயில் இருக்கும்போது, வசனத்தை அவன் விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்யும்போது, ஒரு வசனத்தையே பேசி கொண்டிருக்கும்போது, இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை, முற்போக்கான வார்த்தைகளை தேவன் எப்படி என்ற தேவையை சந்திக்கிறார், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை வாசித்து தியானித்து இதை பேசி கொண்டிருக்கிறான்னு சொன்னால்
அது என்னத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, வாயில் இருக்குதுன்னா அவன் இருதயத்தில் அது இருக்குதுன்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ ஏன் அவன் வாயில் இருக்குது? அது உள்ளே ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் வாயில் வருது. அப்போ உள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னா அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசி கொண்டிருக்கிறான். உள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னா என்ன இருக்குது? உள்ளே ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அப்போ உள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னா வார்த்தைக்கு முதலிடம் வந்து விட்டது. ஆகவே செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அவன் ஆயத்தமாகி விட்டான், தகுதிப்படுத்தி கொண்டான் தன்னை. அதனால தான் சொல்லியிருக்குது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது 2 தடவை சொல்லியிருப்பாருங்க. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லியிருக்கு, then you shall make your way prosperous, then you shall have good success. then 2 தடவை சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பரிட்டியும் சக்ஸஸும் எப்போ வருதான்? வாயில் வார்த்தை இருக்கணும், இருதயம் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கணும், அது செய்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். செழிப்பும் ஆசீர்வாதமும் வெற்றியும் அப்போ பின்தொடர்ந்து வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எடுங்க, அப்போ எல்லாம் கூட கொடுக்கப்படும்ங்கிறதுடைய இன்னொரு விளக்கம் அது. ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸும் நிச்சயமாக வாழ்க்கையில் உண்டாகும். இது ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, ஏதோ தெரியலங்க கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மோசேவுடைய தாயார் அவனுக்கு சொல்லி தந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் சொல்லித்தர வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு தான் முதலிடம், அவர் தான் பெரியவர், அவர் தான் மேன்மை உள்ளவர், அவரை முதலாவது வைக்கிறார், அவரை நாட வேணும் என்கிற போதனையை பாலூற்ற போதே கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் குழந்தையாக இருக்கும்போது, சிறியவனாக இருக்கும்போதே கர்த்தரை பற்றி பெரிய எண்ணம் இருக்கும். பெரியவனான போது அவன் எல்லா பாவ சந்தோஷங்களையும் வெறுப்பான். அவன் மற்ற காரியங்களை வெறுக்க வேண்டிய காரியங்கள்லாம் வெறுத்து எதை பற்றிக்கொள்ள வேணுமோ அதை பற்றி கொள்ளுவான். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மையும் பெருகும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதில் சந்தேகம் இல்லை. அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.